தக்காளி குருமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 5 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்குங்க. ரெண்டும் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. வதக்கி விடுங்க. இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அதையும் வதக்கி விடுங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்குங்க. அதை வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கட்டும். வதங்கினோடனே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. வதக்கி விடுங்க. வதங்கினோடனே நம்ம கட் பண்ணியே வச்சு 5 தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அது வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அது கூட கொஞ்சம் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இந்த கப்பில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்குங்க. அதையும் வதக்கி விடுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ வதக்கினதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வதக்கி அரைச்சி வச்சதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி அளவாக சேர்த்துக்குங்க. நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம். நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ உப்பு தேவைப்பட்டுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ மல்லித்தழையை போட்டு கொதிக்க விட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கொதிச்ச பின்னாடி மல்லி இலையை சேர்த்து இறக்கிங்க. இட்லி தோசைக்கு இந்த தக்காளி குருமா நல்லா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.